ஒரு மலை கிராமத்தில் ஆரவ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். வெளியில் பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் உள்ளே அவன் மனம் ஒரு நிமிடமும் அமைதியாக இருக்காது. நான் தவறிவிடுவேன், என்னால் முடியாது, யாரும் என்னை விரும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனை நாள் முழுவதும் துரத்தின. அவன் சோர்ந்து போனான். ஒரு நாள் அருகிலிருந்த ஒரு ஞானியை சந்திக்க முடிவு செய்தான். ஆரவ் ஞானி இடம் சென்றவுடன், சுவாமி, என் வாழ்க்கையை என் மனமே கெடுக்கும் போல இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் என் மனம்தான் என்னை துன்பப்படுத்துகிறது. எப்படி இதிலிருந்து விடுபடுவது? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஞானி சிரித்தார். அவனை ஒரு கண்ணாடிகளால் செய்யப்பட்ட கோட்டைக்கு அழைத்துச் சென்றார். அதில் நுழைந்ததும் ஆரவ் தன் முகத்தை வேறு வேறு உணர்வில், பயத்தை, தன் கவலையை 100 பிரதிகளாக கண்டு நடுங்கிக் கிடந்தான். எங்க பார்த்தாலும் அவன் முகம், பயம், கோபம், கவலை, குழப்பம். அவன் அதிர்ச்சியடைந்து கேட்டான், சுவாமி, இவ்வளவு பயமான முகங்கள், இவையெல்லாம் என்ன? ஞானி மெதுவாகச் சொன்னார், பிள்ளையே, இவையெல்லாம் நீயே, வெளியில் இல்லை. உன் மனம் உருவாக்கிய உன் சொந்த நிழல்கள். நீ பயப்படும்போது அது 100 மடங்கு பெரிதாக தோன்றுகிறது. நீ சந்தேகப்படும்போது அது 1000 பிரதிகளாக உன்னை துரத்துகிறது. அது கேட்ட ஆரவ் தலையை தாழ்த்தினான். அப்போது ஞானி ஒரு தீபத்தை ஏற்றினார். அறை முழுவதும் ஒளி பரவியது. அனைத்து குழப்பமான முகங்களும் மறைந்து ஒரே ஒரு பிரதியே தெளிவாக தோன்றியது. அவன் உண்மையான முகம். ஞானி சொன்னார், இந்த ஒளி உன் விழிப்புணர்வு. நீ உன் எண்ணங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அவைகளால் உன்னை பயமுறுத்த முடியாது. எண்ணங்களை கட்டுப்படுத்து, அவை உன்னை கட்டுப்படுத்த விடாதே. அந்த ஒரு பாடம் ஆரவின் மனதை திறந்தது. அவன் தினமும், இது நான் அல்ல, இது ஒரு எண்ணம் மட்டும் என்று தன்னை நினைவூட்டி கொண்டான். மெல்ல பயங்கள் குறைந்தது, உறுதி அதிகரித்தது, வாழ்க்கை அமைதியாகியது. உன் எதிரி வெளியுலகம் இல்லை, உன் மனதில் ஓடும் கட்டுப்பாடற்ற எண்ணங்களே. அவற்றை கவனமாக பார்க்க கற்றுக்கொண்டால் உன்னை நீ பாதுகாத்து விடுகிறாய்.